இதுல வந்து ஆரம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பாங்க. ஸோ அந்த பையன் வந்து என்னன்னா அவங்க அப்பா வந்து சூசைட் பண்ணிருக்காங்க. சூசைட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இவனுக்கு வந்து இவனை பார்த்துக்கிறதுக்கோ இவனோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணிக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இருந்தாலும் அதை தாண்டி மனசு வந்து ஒரு லோனலியாவே இருக்கும். ஸோ ஃபியூதர் தஸ்தை யோஸ் ஃபியூதர் யோசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல வந்து என்னன்னா கிருஷ்ணய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு படிச்சுட்டு அவங்க பேசுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர். அது வந்து நான் சொல்றேன். ஸோ அந்த பிளேஸ்லாம் வந்து நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு பார்க்க போறேன். ஸோ இது கொஞ்சம் லேட் வீடியோ தான். ஏற்கனவே நெய்வேலியோட வாங்கின வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதே தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல வாங்கினாலே இப்போ 1 மந்த் லேட்டா போகும். ஏன்னா அடுத்தடுத்த புக்ஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு மட்டும் டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ இப்ப 2 நாளா புக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கேன். 2 புக் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்து கிட்டத்தட்ட 3 நாளா வீடியோ போடல. ஸோ அதனாலதான் ஐயோ என்னடா 3 நாளா வீடியோ போடலையே அப்படின்னு சொல்லி சரி இந்த புக் போட்டுட்டா அது கொஞ்சம் படிச்சு முடிச்சுட்டு போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ வாங்க கோயம்புத்தூர்ல என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பனன் சாரோடது ஓகேவா. ஸோ இது வந்து சைக்காலஜி ஆஃப் மணி கான்வென்ட் ஹவுஸ். ஸோ இது வந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டேன். கடைசியில வாங்கியாச்சு. வாங்கிட்டு இதுல வந்து சைக்காலஜி ஆஃப் மணி தான். ஸோ வந்து நான் படிச்சுட்டு மணியை வந்து எப்படி எல்லாம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம மணி கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம மணியை கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லலாம் படிச்சுட்டு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து இந்த லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் சாணக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இது வந்து சோம வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்குமே நான் வாங்கணும். இது நான் ஆன்லைன்ல தான் படிச்சிருக்கேன் ரிசர்ச் பண்ணி. ஸோ வந்து இது புக்கா வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிங்களா கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான். ஸோ வந்து இதுவும் நான் வந்து படிச்சுட்டு என்ன லைஃப் லெசன்ஸ் சாணக்கிய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து வெள்ளி இரவுகள். இது வந்து லவ் ஸ்டோரி மாதிரிதான். ஸோ இது வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா புக்ல வந்து என்ன ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ வந்து ஸ்டோரி புக் தான் நான் படிச்சது. இந்த ஸ்டோரியோட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது வந்து வெந்நீரை ஃபியூதர் தஸ்தயோவ்ஸ்கி ஃபியூதர் யோஸ்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல வந்து என்னன்னா கிருஷ்ணய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு படிச்சுட்டு உங்களுக்கு பேசுறேன். ஸோ இது வந்து ஒரு இங்கிலீஷ் புக். ஸோ வந்து மோர் ஹாப்பி தன் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்ஸ் எழுதுது. ஸோ வந்து இந்த புக் வந்து எப்படின்னா இதுல வந்து ஆரம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பாங்க. ஸோ அந்த பையன் வந்து என்னன்னா அவங்க அப்பா வந்து சூசைட் பண்ணிருக்காங்க. சூசைட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இவனுக்கு வந்து இவனை பாத்துக்கிறதுக்கோ இவனோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணிக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. சோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இருந்தாலும் அதை தாண்டி மனசு வந்து ஒரு லோனலியாவே இருக்கும். சோ வந்து என்னன்னா இப்போ பக்கத்து வீட்டுக்கு வந்து ஒரு பையன் வந்து வரான். சோ தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்து அந்த பையனால வந்து அவன் சின்ன பையன் தான் ஒரு கிட்டு. சோ அந்த பையனால இவனோட லைஃப் வந்து எப்படிலாம் மாறுது. சோ வந்து அவன் அந்த கிரீட் ஃபீலிங்ஸ் வந்து என்னதான் அது அப்பாவோட இதுல இருந்தான். சோ இவன் வந்து அதுல இருந்து எப்படி எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கும். ஸோ இதுவும் இன்னும் படிக்கல படிச்சுட்டு நான் பேசுறேன். இது வந்து என்னன்னா சான் ஹாக்கர்னா ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்றது. இது வந்து ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி தான் வரும். அதாவது என்னன்னா ஒரு 5 உமன் வந்து என்னன்னா ஆஃபீஸ்ல இருந்து என்னன்னா ட்ரெக்கிங் மாதிரி போறாங்க. ஆனா ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு வரும்போது என்னன்னா 4 பேர் தான் வராங்க. ஒருத்தவங்க வந்து மிஸ் ஆயிடுறாங்க. சோ வந்து டிடெக்டிவ் எல்லாம் வச்சு இன்னொருத்தவங்க மிஸ் ஆனாங்க. சோ அந்த கம்பெனினால இவங்களுக்கு எதனால பிரச்சனை வருதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிரைமா வந்து பார்ப்போம். சோ வந்து இதான் நான் இன்னும் இது கொஞ்சம் தான் பார்த்திருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்து வச்சிருக்கேன். இதை நான் பார்த்துட்டு படிச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜோசப் மர்ஃபி எழுதின பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகேவா. சோ இந்த டைம் வந்து அந்த 2 வந்து எனக்கு வந்து சைக்காலஜி ஆஃப் மணியும் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டும். சோ இது வந்து எல்லாருமே இப்போ மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கோம். சோ வந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மரி எல்லாம் தெரியும். இருந்தாலும் புக்ல வந்து என்ன இருக்கு சொல்லிட்டு சோ அதனாலதான் புக் வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. சோ வந்து இதுவும் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் வச்சு ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரிலாம் மெடிடேஷன் அந்த புக் அந்த மாதிரிலாம் வந்து புக்லாம் வந்து சோ வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர் வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம பிரெயினை வந்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அதனாலதான் வாங்கினா வாங்கிட்டு நானும் என் மைண்ட் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு உங்களுக்கு அதை எப்படி ட்ரெயின் பண்ணிட்டு ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து போன டைம் நெய்வேலி விக்ஸார்ல வந்து ஒரு ரிலீஜியஸ் புக் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்து இது வந்து என்னன்னா இன்னொரு ரிலீஜியஸ். சோ இந்த புக்ல வந்து என்னன்னா பகவத் பாத்தீங்களா எப்படி இருக்கு கோல்டன் ஃப்ரேம்ல வந்து கோல்டன் ஃப்ரேம்
பண்ணுவோம். So அது பகவத்கீதை எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து அடிக்கும். கோயில்ல தான் இருக்கு. சோ அதான் அது வந்து என்னன்னா, இது மாரி பகவத்கீதை பாட்டு அதெல்லாம் பாடலாம். சரி பகவத்கீதை வந்து என்னதான் இருக்கு? ஆக்சுவலா நம்ம கேட்டுருக்கோம் பகவத்கீதையில எது சொல்லிருப்பாங்க, அது சொல்லிருப்பாங்க. ஆனா பகவத்கீதை எப்படி இருக்கும்னு பார்த்ததே இல்லையே. அதனால எனக்கு வாங்கி அதுல எப்படி இருக்கு என்னன்னு இருக்கு. சரி படிச்சு நான் வந்து கொஞ்சம் சாமி கும்பிடுறது தான். அதனால வந்து வாங்கி அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நிறைய வந்து இந்த மாதிரி வந்து ரிவ்யூஸ் எல்லா ரிவ்யூ சம்பந்தமாவும் படிப்பேன். சோ வந்து நம்ம ரிவிஷன்ல என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படிச்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண மாட்டேன். வேணும்னா நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் தான் நான் வந்து இதுல வாங்கினது கோயம்புத்தூர்ல வாங்கினது. சோ வந்து இந்த புக் மட்டுமே வந்து என்னன்னா 1000 கிட்ட வந்துச்சு. சோ இது வந்து நான் வந்து செலவு பண்ணி வாங்கல, என் தங்கச்சி வாங்கி. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பேலன்ஸ் புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாமே 100 தான் நான் வாங்குவேன். அப்புறம் வந்து சாணக்கியா வந்து ஒரு 120 கிட்ட வந்துச்சு. அப்புறம் வந்து இந்த தமிழ் புக்கும் 80, 90 கிட்ட வந்துச்சு. ஓகேவா? எல்லாமே சேர்த்து வந்து நான் வந்து ஒரு 520 செலவு பண்ணேன். என் தங்கச்சி வந்து ஒரு 1200 கிட்ட செலவு பண்ணாங்க. ஸோ வந்து 1720 வந்துச்சு. நெய்வேலி ஒரு வீக்லி 1000 அவ்வளவுதான். நெய்வேலியில வந்து நான் வந்து ஒரு 700 வாங்கிருந்தேன். இது வந்து ஒரு 1000 சாரி 1700 சோ வந்து என்னோட பழைய புக்ஸ் இது இப்படி நான் படிச்ச புக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் வந்து வீடியோ எல்லாமே நான் போட்டிருக்கேன். சோ வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல்ல பாருங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச சேனல் எல்லா சேனல்லுமே வந்து நான் வந்து புக் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இது வந்து நான் படிச்ச புக்ஸ் தான் வந்து நான் இருக்கேன். சோ வந்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் புக்ஸ் எல்லாம் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த புக் வந்து படிச்சு சோ வந்து மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க. நீங்க வந்து கோயம்புத்தூர் புக் ஷாப் போயிருந்தீங்கன்னா என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகேவா? மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.